விஜய் வந்து வேறு வழியே இல்லையான்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்டோன்னே, வேறு வழி இல்லை சார். கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க விஜய். அதுக்கப்புறம் கண்டிப்பாக சீக்கிரமாகவே அவங்களுக்கு 2 வீக்ஸில் வந்து குணமாயிடும். 2 வீக்ஸ் கழிச்சு அவங்களுக்கு குணமாகலைன்னா நீங்கள் எடுத்து வந்து விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோன்னே, சரி 2 வீக்ஸ் எப்படியாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வராரு வெண்ணிலாவை. இங்கே வெண்ணிலாவும் விஜயும் வரதை பார்த்துட்டு தாத்தா செம டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன நான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்றாரு. என்ன தாத்தா, நான் வேணும்னா தாத்தா இப்படி பண்ணியிருப்பேன். வெண்ணிலாவை நான் வேணும்னா கூட்டின்னு வந்திருப்பேன். நீ வேணும்னு பண்ணியோ வேணான்னு பண்ணியோ நீ எப்படி இந்த மாதிரி பண்ணுவ? நான் அவ்வளோ படித்து சொல்லி கூட மறுபடியும் வெண்ணிலாவை கூட்டின்னு வந்தால் என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, தாத்தா ப்ளீஸ் தாத்தா புரிஞ்சுக்கோங்க. வெண்ணிலா இங்கே இருந்தால் தான் குணமாவான்னு டாக்டர் சொல்கிறாரு. அதுவும் 2 வீக்ஸில் குணமாயிடுவாளாம் தாத்தா. அதுக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் என்னடா சொல்கிறது இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியவே நீ எதுக்கு டாக்டர் கிட்ட கேட்டுட்ருக்க? அவர் 1000 சொல்வார். அதுக்காக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்க முடியும், அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்க முடியுமா அப்படின்னோடனே, தாத்தா ப்ளீஸ் தாத்தா புரிஞ்சுக்கங்க தாத்தா. நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை விஜய். நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. சரி நான் உனக்கு கேட்கட்டுமா? தாத்தா இப்படிலாம் கேட்குறாருன்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்காத. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் வெளிப்படையாக கேட்குறேன். இதே நிலமையில் வந்து வெண்ணிலா எப்படி இருக்காளோ அதே மாதிரி காவேரி ஒரு பையனை கூட்டின்னு வந்து, காவேரி ஆல்ரெடி விரும்பி இருக்கட்டும் அந்த பையன் இப்போ வந்து கூட்டின்னு வந்து இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதே மாதிரி பார்த்துக்கினா உனக்கு ஓகேவா? உன்னால் அதெல்லாம் பார்த்து நிற்க முடியுமா? உன் கண்ணு தெரியவே வந்து வேற ஒரு பையன் கூட இந்த மாதிரி காவேரி எல்லாமே கையை பிடிச்சி பண்ணிட்டு இருந்தா, அவகிட்ட பேசிட்டு இருந்தா, நீ உனக்கு சந்தோஷமாடா? நீ நிம்மதியாக இருக்க முடியுமா உன்னால்? ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற காவேரியை அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா அது வந்து தாத்தா புரியுதில்ல, உனக்கு கஷ்டமாக இருக்குதுல்ல, உன் நிலைமையில வச்சு பார்க்க முடியல. அதே மாதிரி தானே இருக்கும் காவேரிக்கும். அவள் நிலைமையை பற்றி கொஞ்சமாவது யோசியா? நீ தினமும் அவள் உங்களை பார்த்து மனசுலேயே புழுங்குறாடா. அதை பார்க்கும்போது எனக்கு வயிறாக எரியுதுடா. ஏன்டா உனக்கு சொன்னால் புரியவே மாட்டேங்குது? உன் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், உனக்கு என்னமே கிடையாதாடா? உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம்டா. ஏன் வெளியிலாவை குணப்படுத்தி பார்த்தா தான் உனக்கு நிம்மதியாக கூட இருக்கலாம். நிம்மதிக்காக அடுத்தவங்க நிம்மதியை கெடுப்பியா? அதுவும் உன்னை நம்பி வந்தவளோட நிம்மதியை நீ கெடுப்பியா அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு நம்ம வந்து விஜய். அடுத்து வந்து அந்த டைமில் வந்து வந்துடுறாங்க பாட்டி. ஏன்டா இந்த பொண்ணை மறுபடியும் கூட்டின்னு வந்துட்டியா? நாங்கள் எல்லோரும் வந்து நீ கூட்டின்னு வர மாட்டேன்னு நினச்சிட்டா சந்தோஷமாக இருந்தேன் மேடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. என்ன பாட்டி நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க? வேறு என்னடா சொல்கிறது? ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? சரி இருமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசுகிறாரு. இங்கே பாரு விஜய், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. முதல்ல இந்த பொண்ணை எடுத்து விட்டுட்டு வா. அப்படி நீ விட்டுன்னு வரல இந்த ஜென்மத்தில் தாத்தா கிட்ட பேசாத அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா அப்படிலாம் பேசாதீங்க தாத்தா, நீங்கள் இல்லாமல் நான் என்ன தாத்தா பண்ணுவேன் தெரியுதுல்ல. அப்போது அந்த பொண்ணை எடுத்து விட்டுட்டு வா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு விஜய். சரிங்க தாத்தா, எனக்கு 2 வாரம் மட்டும் டைம் கொடுங்க தாத்தா. அந்த 2 வாரத்தில் வெண்ணிலா குணமாகலைன்னா நான் கண்டிப்பாக எடுத்து விட்டுட்டு வந்துடுறேன் தாத்தா. 2 வாரம் வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாது. அந்த 2 வாரத்தில் என்ன வேணாலும் நடக்கும். காவேரி நிமிஷத்துக்கும் நரக வேதனை அனுபவிக்கிறது எங்களால் பார்த்துக்க முடியாதுடா. சரிங்க தாத்தா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? காவேரி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுதானே உங்களுக்கு பிரச்சனை? சரிங்க தாத்தா, நான் கேர்டேக்கர் வச்சுருந்தேன் தாத்தா வெண்ணிலாவுக்கு. கேர்டேக்கர் வந்து வெண்ணிலாவை பார்த்துக்கிட்டோம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்க மாட்டேன். வெறுமனே வந்து சின்ன விஷயத்தை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் தாத்தா. ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்டேக்கர் கிட்டே ஒப்படைச்சிட்டேன் தாத்தா. நான் நிறைய நேரம் ஒதுக்குறேன் தாத்தா காவேரிக்காக. ப்ளீஸ் தாத்தா இதுக்காக அனுமதி கொடுங்க தாத்தா. 2 வாரம் தானே தாத்தா அப்படின்னோடனே, சரி இப்போ என்ன சொல்ல வர? 2 வாரத்துக்குள்ளே இந்த பொண்ணுக்கு சரியாகும், இல்லைன்னா விட்டுருவேன்னு சொல்ல வர அப்படி தானே? ஆமாம் தாத்தா. சரி கேர்டேக்கர் வைக்கிறேன்றல, கேர்டேக்கர் வை. ஆனால் 2 வாரத்துக்கு தான் உனக்கு அனுமதி. இந்த 2 வாரத்தில் கேர்டேக்கர் வச்சு அந்த பொண்ணை குணப்படுத்து. அப்படி குணப்படுத்த முடியலன்னா எடுத்துன்னு போய்ட்டு ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு அங்கேருந்து ஆளை வச்சு பார்த்துக்கோ. அந்த பொண்ணு 2 வாரம் வரைக்கும் தான் இங்கே இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா அப்படி சொல்கிறாங்க. சரி இப்போ இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு கூட தான் இருந்தேன், அந்த பொண்ணு தானே கூட்டின்னு வந்தேன். இப்போ போயிட்டு காவேரி போய் கவனி, அவள் என்ன நிலைமையில் இருக்கா, என்ன பண்ணுறா, ஏதாவது ஒன்று யோசி. அந்த பொண்ணை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ அப்படின்னோடனே, சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு வெண்ணா வந்து அப்படியே பார்க்குறாங்க விஜய். அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாமா அப்படி சொல்லிட்டு, நீ போயிட்டு இந்த பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் பண்ணு, சாப்பாடெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. வந்து காவேரியை பார்க்க வராரு. காவேரி அமைதியாக இருக்காங்க. என்ன காவேரி, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? இதுக்கப்புறம் வெண்ணிலா பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை, கேர்டேக்கர் வந்து பார்த்துப்பாங்க. இதுக்கப்புறம் நானும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை காவேரி, புரிஞ்சுக்கோ காவேரி. இன்னும் 2 வாரம் தான், எப்படியாவது வெண்ணிலா குணமாயிடுவேன் டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் காவேரி என்னை நம்பு, 2 வாரத்தில் வெண்ணிலா குணப்படுத்திடலாம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது காவேரி, என்னை நம்புறல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காவேரி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னை நம்புறல காவேரி, நம்புறேங்க போதுமா அப்படின்னு சொல்லணுன்னே சந்தோஷமாக கையை பிடிச்சிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையுமே தாத்தா வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதோட முடியுது.